கிரிக்கெட் ஆடலாம், கபடி ஆடலாம், கதகளி ஆடலாம், பரதநாட்டியம் கூட ஆடலாம். ஆனால் ஆணவத்தில் ஆடக்கூடாது மச்சி. ஆணவத்தில் ஆடவே கூடாது மச்சி. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எஸ்ஆர்எஸ் ஆர்ஆர் எலிமினேட்டர் மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஏற்றாப்புல. அதுக்கு முன்னாடி ஜெயித கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வைபவ் சூரியவன்ஷி உண்மையிலேயே 15 வயசு தான் ஆகுதா? சும்மா கிளாசிக்காக ஆடுறாப்புல. ஐயோ, கிறிஸ்டியன் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருப்பாருங்க. 29 பாலில் 97 ரன்னு. தம்பளைனா இவர் தான் போடலான்னு இருந்தேன். இந்த இஷான் கிஷான் ரொம்ப ஓவராக மாட்டான், அதனால் அவனை போட்டு விட்டேன். இந்த இஷான் கிஷான் இருக்கானே, இப்போ இன்றைக்கி இருக்கான் அவனுக்கு சம்பவம். அப்புறம் துருவ் ஜுரேல் ஒரு 50. பட் வைபவ் சூரியவன்ஷி ரியலி கிளாஸி மேனுயோ. 243 ரன்னு. பயம்லாம் இல்லை. நீ பவுலரு, நான் பேட்ஸ்மேனு, அடிக்கு தான் 6 தான். சும்மா 6-4ன்னு விளாசிக்கிட்டு இருந்தான் வைபவ் சூரியவன்ஷி. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு 4 விக்கெட்டு. எது பவர் பிளேலேயே நம்ம இஷான் கிஷான் செய்க மட்டும் காட்டினா ஒன்றும் ஆகாது. இஷான் கிஷான் இந்த வீடியோவில் இஷான் கிஷான் இருக்காரு, அவரை பற்றி தான் வந்து சரியான நிறைய இடத்துல இஷான் கிஷான் யூஸ் பண்ணிப்பேன். 33 ரன்னு. அபிஷேக் சர்மாலாம் டக் அவுட்டுங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு போராடினார். ஷக்கீல் அரவராவும் போராடினார். பட் முடியல. ஆர்ச்சர் பேச யூஸ் பண்ணாப்புல. ஆர்ச்சர் 2-3 மேட்சாகவே நல்லா தான் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. 3 விக்கெட்டு. போன மேட்சும் 3 விக்கெட், இந்த மேட்சும் 3 விக்கெட். ஜட்டு பாய் திடீர்னு ஒரு பால் 67 கிலோமீட்டர் பர் ஹவரில் போடுறாரு. ரொம்ப ஸ்லோவாக போடுறாரு. 2 விக்கெட்டு. அப்புறம் பர்கர் 2 விக்கெட்டு. ஆனால் எலிமினேட் ஆகிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க இஷான் கிஷான்? நான் சொல்கிறேன், வீட்டுக்கு போங்க.